இவங்களே சுத்தம் பண்ணுவாங்க, இவங்களே வந்து மறுபடியும் குப்பை கொட்டுவாங்க. இவர் தான் பார்த்துங்க அவரை. அது அவர் தான் மேனேஜர் அவர். ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இவங்களே சுத்தம் பண்ணுறது, இவங்களே குப்பை கொட்டுறது. ஏப்பா நீங்களே சுத்தம் பண்ண பிறகு குப்பை கொட்டுறீங்க? ஏன்னா இது டைம் பாஸ் பண்ணுறீங்கன்னா இது யார் இடம்? இது நகராட்சி இடமா இது? அதான்ப்பா இது நகராட்சி இடமா இது? இருக்கிறதெல்லாம் குப்பை கொட்டிட்டு மறுபடியும் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் மருந்து போட்டு போகிறது என்ன இது? காலகாலமாக திறந்துட்டு இருக்குன்னு நாங்கள் எல்லாம் நோயால் எடுத்து சாகணும். நீங்கள் மட்டும் உங்கள் டென்ஷன் முடிச்சுட்டு குப்பையை கொட்டி போயிடுறது. எவனா வீடு கட்டாமல் வெறிய இடம் வச்சுருந்தா கொட்டிட்டு போயிடுவீங்க. இதுன்னா இது இதே கதையாக தான் இருக்கு அவங்க கதை. இது எப்பா நீ குப்பை கொட்டினா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்ப்பா நான். நீ என்ன ஒன்று பண்ணுப்பா. சும்மா வெறுப்பேற்றுறீங்களா என்னன்னு தெரியலையா நீங்கள்? ஆ எவ்வளோ இடம் காலியாக நேரில் பேசிக்கிறேன். நீங்கள் எந்த அதிகாரி சொல்லுங்கள். சும்மா என்ன நாங்கள் என்ன புறம்போக்கா? நாங்கள் குடும்ப நடத்த தேவையில்லைங்க. நீங்கள் மாண்டி என்ன பணம் ஏழு வீட்டில் பணம் எரி வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் எரி வச்சுட்டு போயிருங்க. நாங்கள் தானே சாப்பிட்றோம் போயிட்டு வரும்போது. உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் மான் போட்டு நீங்கள் மான் போயிடுவீங்க. இப்போ யார் கொட்ட சொன்னாங்க சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த அதிகாரி அங்கே கொட்ட சொன்னாங்க சொல்லுங்கள். உங்களை விடமாட்டேன் நான். இதுக்கப்புறம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. என் சொந்த செலவுனா கேஸ் நடத்தோம் நான். உங்களுக்கு எந்த அதிகாரி சொன்னது சொல்லுங்கள். விழுப்புரத்தில் எந்த அதிகாரி உங்களுக்கு சொன்னது சொல்லுப்பா. எந்த நகராட்சி அதிகாரி உங்களுக்கு இங்கே குப்பை கொட்ட சொன்னது? அது விடுப்பா. எந்த நகராட்சி அதிகாரி உங்களுக்கு சொன்னது சொல்லுங்கள். அது இல்லைப்பா. எந்த நகராட்சி அதிகாரி இங்கே கொட்ட சொன்ன அது சொல்லுப்பா. நீ நாங்கள் தான்ப்பா அந்த குப்பைக்கு பின்னாடி இருக்க வீடு எங்கள் வீடு தான்ப்பா. நாங்கள் தான்ப்பா அங்கே இருக்கிறோம். நாங்கள் நடுவில் ரோடு இருந்தால் நடுவில் வருவோம். அந்த குப்பையை சுற்றி தான் வந்து தான் இங்கே வரணும். நாங்கள் சுற்றி தான் போகணும். நாங்கள் வேறு வழி இல்லை எங்களுக்கு. எங்கள் ஏரியாவில் இருக்கிற வார்டு கவுன்சிலரும் சரியில்லை. நீங்கள் சொல்லுங்கள் எதுன்னு யாருன்னு சொல்லுங்கள். நாங்கள் போய் பார்த்துக்குறோம். யாருன்னு சொல்லுங்கள். எந்த அதிகாரி உங்களை குப்பை கொட்ட சொன்ன சொல்லுங்கள். வந்தீங்கன்னா எவ்வளோ சொல்லி பசங்க ஸ்கூல் டைம் ஆச்சுன்னு திட்டிட்டு போனியோ அந்த குப்பையை கொட்டிட்டாங்க. அவனுங்களே குப்பையை கொட்டுவானுங்க. மறுபடியும் அவனுங்களே வந்து இந்த சுடுகாட்டில் பணத்தை எரிப்பாங்க. அதுமாரி எல்லாத்தையும் அவங்கள விட்டு எரி வச்சுட்டு இந்த இடத்த சுடுகாடு ஆகிட்டு போயிடுவானுங்க. மெடிக்கல்லேருந்து இந்த கிச்சனு சிக்கன் கடையிலேருந்து ஆட்டுக்கடை பீஃபு எல்லாமே இங்கே தான் இருக்குது. எல்லா குப்பையும் எந்த அரசு அதிகாரி இதை எவனும் தட்டி கேட்க மாட்டீங்க. ஏன்னா எவனா செத்தா நமக்கு என்னான்னு இருக்கீங்க. எந்த வண்டியும் இருக்குப்பா இங்கே வருதுன்னா நகராட்சிக்கு நான் இடம் போட்டு வச்சுருக்கேன். அதான்ப்பா எல்லாம் நான் இது இடம் என்ன பட்டா போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எங்கன்னா போய் கொட்டு. இது இன்றைக்கி நேரத்தில் நாங்கள் 1.5-2 வருஷமாக நாங்கள் தான் சாப்பிட்றோம். நாங்கள் எவனும் வர மாட்டோம். நான் 1.5 மாதமாக நான் டைப்பாட்டில் இருக்கேன். எனக்கு தான் தெரியும் நான் எந்த இடத்துக்கு போயிருக்கேன். நீ கிளம்பு. இவங்களே கொட்டுவாங்க. இவங்களே ஜேசி வச்சு சுத்தம் பண்ணால் மருந்து போடுவாங்க. அது எதுக்கு மருந்து போடணும்? அப்படியே விட்டு போய் நல்லா கொட்டிட்டு இது கிடையாது. மனசாட்சி கிடையாது.